மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க போகிறப்போ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் பர்சன் நினைக்கிற சில பேரை மீட் பண்ணுறாரு. ரியல் லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா அதை பற்றின சில எண்ணங்கள்லாம் மெமரிஸில் வரும்ல, அந்த சைக்காலஜி படி லீட் கேரக்டர் மீட் பண்ணுற சில கேரக்டர்ஸ் பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணுது. இதுதான் படம். இல்லை டீனேஜ்லேருந்து திருமணம் வரைக்கும் ஒரு டைமில் ஒரு மனுஷன் எப்படி தன்னோட அடுத்த கட்ட லைஃபுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம்னு கூட சொல்லலாம். இப்படி இந்த படத்தில் ஏகப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட உணர்வுகள், ஏகப்பட்ட மனிதர்கள். அல்டிமேட் என்ன தெரியுமா? அது எல்லாமே நாம தான், அது எல்லாமே நம்ம கதை தான், அது எல்லாமே நம்ம ஃபீலிங் தான். எதுக்கு ஹாப்பி வயசுக்கு வந்துட்டே. ஒரு மீம் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஏய் ஐ ஹவ் சீன் திஸ், இட்ஸ் அ கிளாசிக் ஒன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது ஏய் இது நமக்கு நடந்த மாதிரியே இருக்கு, இந்த மாதிரி தானே நம்ம ஸ்கூல்லையும் நடந்துச்சு, இந்த மாதிரி தானே நம்ம ஊர்லேயும் நடந்துச்சு, இந்த மாதிரி தானே நம்ம பெஸ்ட்டையும் இருப்பாங்கன்னு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஒரு சீன்லையாவது ரிலேட் பண்ணிப்பீங்க, ஒரு கேரக்டரையாவது உங்கள் லவ்வராக பார்ப்பீங்க. ரிலேட்டபிலிட்டி தானே ஒரு கிரியேஷனோட மிகப்பெரிய சக்ஸஸ். நாம் இப்போ செலிப்ரேட் பண்ணுற பல படங்களுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. லைக் பிரேமம், வாரணமாயிரம், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். இந்த படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்போது ஆட்டோகிராஃப் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தில் டிஃப்ரெண்ட் ஏஜை, டிஃப்ரெண்ட் டைம் பீரியடை, டிஃப்ரெண்ட் எமோஷனை காண்பிக்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், மியூசிக் எல்லாமே ரொம்ப தனித்துவமாக இருக்கும். மீன்வைல் எதுவும் தனியாக துண்டாக தெரியாமல் மொத்தமாக ஒரு படமாகவும் ரொம்ப அழகாக இருக்கும். 2004 வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஹீரோயின் அல்லது ஒரு பெண் அப்படின்னா ஹீரோ லவ் பண்ணுறதுக்கும் செக்ஷுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரியும் செல்லிங் பாயிண்ட்டாகவும் தான் பெரும்பாலான படங்களில் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு பெண் கேரக்டருக்கும் டெப்த்து கொடுத்து, தனி லைஃப் கொடுத்து, கவர்ச்சி, ஆடம்பரம் எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாக எதிர்த்த வீட்டு பெண்களை பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தரையும் அழகாக காமிச்சிருப்பார் சேரன் சார். குறிப்பாக சேரனுக்கும் ஸ்னேகாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிளாட்டானிக்காக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் தமிழ் சினிமாவுக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு பொண்ணும் பையனும் கடைசி வரை ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி நீண்ட காலமாக இருக்கப்பவே பாண்டவர் பூமி படத்தில் அதை பற்றின ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பார் சேரன். முடிஞ்சால் அந்த படத்தையும் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆட்டோகிராஃப் படமே ரொம்ப யதார்த்தமாக ரியலிஸ்டிக்காக இருக்கும், நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் பிசிறு தட்டினா டாக்குமெண்ட்ரி மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். விஜய், பிரபுதேவான்னு கதை கேட்ட பெரும்பாலான ஹீரோக்கள் நடிக்க ஒத்துக்கலை. ப்ரொடியூஸ் பண்ண யாருமே ரெடியாக இல்லை. எடுக்கிறதுக்கு காசே இல்லாமல், சம்பளம் கொடுக்க முடியாமல் பல பேர் கையில் காலில் விழுந்து எடுத்த இந்த படம் 3 நேஷ்னல் அவார்டு, 3 ஸ்டேட் அவார்டு, 4 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குச்சு. அப்படிப்பட்ட இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், குறிப்பாக ஜென்சி கிட்ஸ். ஏன் தெரியுமா? பாஸ்ட் லைஃப் தான் நம்ம ப்ரெசண்ட்டை, ஃப்யூச்சரை உருவாக்குது. சிச்சுவேஷன்ஸ் மட்டும் எப்படி மனுஷங்களை பிரிக்குது. யாருமே இங்கே நிரந்தர வில்லன் கிடையாது. லவ் வெறும் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, லவ் பண்ணால் கண்டிப்பாக சேரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணுற லவ் உங்களை ஒரு புது மனுஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. லவ் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப் லவ் விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பாஸ்ட்டை நினச்சி பார்க்கலாமே தவிர அங்கே போய் திரும்பி வாழ முடியாது. லைஃப் நமக்கு பிடிக்கலனா கூட அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இப்படின்ட்டு லைஃப்பை பற்றியும் ரிலேஷன்ஷிப் பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். பியூட்டியை ஃபில்டரில் தேடி, ஃபீலிங்ஸை ஸ்டேட்டஸில் போட்டு, ட்ராவலை செல்ஃபிலே முடித்து, விசேஷங்களை வீடியோக்களில் பார்த்துட்டு இருக்க இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் பார்த்தா ரொம்ப ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்தா கதையை புரிஞ்சுக்குவீங்க, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்குவீங்க, தேர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையை புரிஞ்சுக்குவீங்க. படத்தோட ரீமாஸ்டர் வெர்ஷன் டால்பி அட்டாம்ஸ் எஃபெக்டோட கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி வர நவம்பர் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. லவ், லைஃப், ரிலேஷன்ஷிப் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வாங்க தியேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம். அவசியம் குடும்பத்தோடு வந்துடணும்.